வணக்கம் மக்களே. செவ்வாழை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா உணவு உண்ட பிறகு சாப்பிடக்கூடியது வாழைப்பழம். இதில் ஏராளமான பார்த்திங்கன்னா வகைகள் இருந்தாலும் செவ்வாழை பழத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. வாழைப்பழங்களிலேயே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பழம் அப்படின்னா இந்த செவ்வாழை. இதில் அதிக அளவு உயிர் சத்து, வைட்டமின் சி, இரும்பு சத்து, நார் சத்து, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் என எண்ணற்ற உடலுக்கு தேவையான சக்திகள் இருக்குது. ஸோ மாலைக்கண் நோய் முதல் மலட்டுத்தன்மை வரை எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய செவ்வாழையை பற்றி நாம் இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம். மாலைக்கண் நோய் முதல் மலட்டுத்தன்மை வரை சரியாக போகும்னு சொல்கிறீங்களே, இன்னும் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மூளை செயல்பாடு, இதய செயல்பாடு, கல்லீரல், எலும்புகள் வலுவடைய மற்றும் குடல் இயக்கம் என அனைத்தும் உடல் செயற்பாட்டுக்கு தேவையான சக்திகள் இப்பழத்தில் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சிறுநீரகங்களில் கற்கள் வராமல் தடுக்க பெரிதும் உதவுது. ஸோ இரத்த அளவை அதிகரிக்கவும் ஈமோக்ளோபினை அதிகரிக்க தேவையான அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் 1 அல்லது 2 பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த அளவையும் புதிய இரத்தத்தையும் உற்பத்தி செய்யும் பெரிதுமே உதவுது. ஸோ நெஞ்செரிச்சல் உள்ளவர்கள் சுமார் 1 மாதம் வரை தொடர்ச்சியாக செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனையே நமக்கு இருக்காது, அதில் விடுபற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செவ்வாழை பழத்தில் ஏராளமான நன்மைகள் காணப்படுதுங்க. ஸோ சில ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வருவதனால மொத்த உடல் பலம் குறைஞ்சிரும். ஸோ இதனால் ஆண்மை குறைபாடு ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருக்குது. நரம்பு தளர்ச்சி ஏற்படுபவர்கள் 48 நாட்கள் தினமும் காலை மற்றும் மாலையில் சாப்பிட்டு வந்தால் நரம்பு பலம் பெறும், ஆண்மை தன்மையும் சீரடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாழை பார்த்திங்கன்னா குழந்தை பேரு தரும் ஒரு பழம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். 40 நாட்கள் தொடர்ந்து இரவில் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக கரு உருகின்ற அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக நமக்கு குழந்தை பேரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பழத்தை சரியான நேரத்தில் சாப்பிட்டா இதில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் உடலுக்கு கிடைக்கும். இதனை சாப்பிட சரியான நேரம் என்ன அப்படின்னா காலை 6 மணி, இல்லைனா காலை உணவிற்கு பிறகு 11 மணி மற்றும் மாலை 4 மணி அளவில் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஸோ ரொம்பவே நல்லது. ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை அப்படின்றது நமக்குவே ரொம்ப சீக்கிரமாகவே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினந்தோறும் நம்ம சாப்பிட்டு வர்றதுனால தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே நம்மை தீண்டாது. ஒரு சிலருக்கு வாழைப்பழமே சாப்பிட முடியாது, அது ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அவங்கெல்லாம் தேன்லையோ இல்லைன்னா நம்ம வெல்லம் போட்டோ நீங்கள் வாழைப்பழங்களை எப்படியாச்சும் சாப்பிடுங்க. தொடர்ந்து 40 நாட்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தாலே மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்காது. ரொம்பவே நமக்கு கஷ்டங்கள் தரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புமே நம்மளுடைய உடலில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இனிமே மக்களே நிறைய தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து கேட்கலாம். ஸோ இது போன்ற விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்களை கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.